அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நேற்று நடந்த எக்ஸாம் தெரியும். ஸோ பேப்பர் 1 அனாலிசிஸ் போட்டிருந்தோம், என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ஓட அனாலிசிஸ். ஸோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் கஷ்டம், இது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைல் எல்லாம் கேட்டிருந்தீங்க, வந்த உடனே என்ன பண்ணிடுவோம், டெலகிராம்ல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் என்ட்ரி போஸ்ட்டு உங்களுக்கு எப்போ நடந்துச்சு, நேற்று. ஸோ நேற்று இங்கே பாருங்க, காலைல தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ் இது நடந்தது காலைல 9 to 12. ஸோ இது எல்லாமே சிபிடி. ஆனால் மத்தியானம் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 566 அப்படின்ற கோடுக்கு நடந்துச்சு. இது என்னன்னா 566 அப்படின்றது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிட்கோ இருக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ சிட்கோ அதுக்கு உண்டான ஒரு போஸ்டிங் தான் இது, காமன் ஃபார் ஆல். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டோட சப்ஜெக்டையும் கொண்டு வந்து சிலபஸ்ல வச்சுட்டாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க ப்ராப்பரா சொல்லிட்டாங்க. டிஎன்பிசி சிலபஸ்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றதுல இங்க பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட்ல அவங்க தெளிவா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட். சரிங்களா? ஒன்று மட்டும்தான் டிகிரி போஸ்ட். ஒன்று மட்டும்தான் என்னது, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years to 10 year எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? இந்த இருக்கு பாருங்க, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ். 566, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட். 10 யூனிட்ல பார்த்தீங்கன்னா 2 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு என்னது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மெக்கானிக்கல் வருது. மெக்கானிக்கல் இருக்கிறவங்க மெக்கானிக்கல், மற்றது என்னது இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி எல்லாமே காமன் ஃபார் ஆளு. இங்கே தான் என்னன்னா ட்விஸ்ட். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, நான் டிஎன்பிசிக்கு மெயில் போட போறேன், இந்த மாதிரி எப்படி காமனாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நேற்று கமெண்ட் பண்ணிடுங்க. பட் டிஎன்பிசிக்கு மெயில் போட்டாலும் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்றது தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்ததை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கணுமே தவிர திருப்பி மெயில் போட்டாலும் இது மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி முக்கியமாக எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றத தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனாலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் இதுல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம்னு ப்ராப்பரா சொல்லியாச்சுல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. சரியா? ஓகேவா? சரி, ரைட். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் தாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப டஃப்ன்ற காரணத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல மெக்கானிக்கல் படிச்சவங்க மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணுவோம், சிஎஸ்சி படிச்சவங்க சிஎஸ்சி கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணுவோம், ட்ரிபிள்இ படிச்சவங்க ட்ரிபிள்இ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, இசி படிச்சவங்க இசி கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப மெக்கானிக்கல் படிச்சவங்க இது 3 அட்டன் பண்ண முடியாது, சிஎஸ்சி முடிச்சவங்க இது 3 அட்டன் பண்ண முடியாது, ட்ரிபிள்இ முடிச்சவங்க மற்ற 3 அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டஃப்பே தவிர மற்றபடி அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்டிருக்காங்க. சரியா? கஷ்டமா இருந்தாலும் என்னது, அந்த மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. 40 கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய இடத்துல 20 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. மேஜரா சிஎஸ்சி, அப்புறம் இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் ஆகும், அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் 8066 8051. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர், ஃபிளிப்லாப்பு, அப்புறம் கோட் ரிலேட்டடாகவும், அதுக்கப்புறம் இந்த ஆடியபிள் ஹெட்ஸு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆடியபிள் ஹெட்ஸு நம்மளால எவ்வளவு சவுண்டு கேட்க முடியும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டயக்ராம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின், ஃபேஸ் டயக்ராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ப்ராசஸ்ல விட்ரிஃபைடு பாண்ட்
இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எலாங்கேஷனை வச்சு ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. எலாங்கேஷனை வச்சு ஃபார்முலா ஒன்று கேட்டிருந்தாங்க. அடுத்து கியர் மெஷ், இன்வொல்யூட் கியரோட மெஷ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோச்சிங் டூலை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கட்டிங் டீத் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹெலிக்ஸ் ஆங்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லேஅவுட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல ப்ராசஸ் லேஅவுட் பற்றி ஒரு முக்கியமாக கேட்டிருந்தாங்க. சன் கியரை பற்றின ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங்கை பற்றின ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. மெக்கானிக்கல்ல நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன சிஎஸ்சி EECல நீங்கள் வேற யாரும் அட்டன் பண்ணீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, மேஜராக எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வந்தோடனே உங்களுக்கு என்னது ஆன்சர் கீ நம்ம வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது பிசிசி, பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். அப்புறம் 4 பார் செயினோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், DOF டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங் அதோட அட்வான்டேஜ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பிச்சு, அடண்டம், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், CPM கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அதே மாதிரி அப்ளைடு ஸ்ட்ரெஸ், இதை வச்சு ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து டிகிரி லெவலுக்கு என்னவோ அந்த கேட்டகரியில தான் கேட்டிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் எவ்வளோ கொஸ்டின் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். நம்ம இதில் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு செய்ய மாட்டாங்க. நம்ம இதில் டெக்னிக்கல் எப்போனாலும் கண்டிப்பாக வச்சு தான் செய்வாங்க டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். அதனால தான் பேப்பர் 1 ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்தாலும் டெக்னிக்கல் 2ல கண்டிப்பாக டஃப்பாக தான் கேட்பாங்க. இதே தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. பேப்பர் 1 ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா பேப்பர் 2 கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் டஃப்பாக தான் வரும். அந்த டஃப்பாக வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து அடிக்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 200 கொஸ்டின்ஸுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதை மட்டும் தயவு செய்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது TNPSC பொறுத்த வரைக்கும். அதனால 200 கொஸ்டின் கண்டிப்பாக எதையாச்சும் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணி வச்சுட்டு வர வழியை மட்டும் பாருங்க. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு அப்கமிங்ல டெஸ்ட் பேஜஸ் எல்லாமே PDF-ஆக தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன PDF-ஆக தான் இருக்குது நம்ம வெப்சைட்டில். வேணுங்கிறவங்க என்னது சாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 1ஓட அனாலிசிஸும் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.